இன்னி விழாவின் ஹீரோ என்று சொன்னால் மியூசிக் டைரக்டர் தான் சொல்லணும். அருள், ஹேட்ஸ் ஆஃப். முக்கியமாக என்னென்னா நீங்களாம் அதுக்கு கை தட்டியே ஆகணும். இல்லை சொல்லிடுறேன், அப்போ தட்டுங்க. அப்புறம் எழுதி கொடுத்த வரிகள் இருக்கு இல்லையா, அது புரிகிற மாதிரி டியூன் போட்டிருக்காருங்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கி. ஏன்னா இணையதளம்ங்கிறத இன்றைக்கி வேறு மாதிரி மாடர்னு அப்படின்னு தானே ஒன்றும் புரியாது. ஏதோ வயிற்று வெளியில் கத்துற மாதிரியே பாதி பாட்டு இருக்குது இன்றைக்கி. அது இல்லாமல் ரொம்ப சுகமான ராகங்களை பேஸ் பண்ணி வார்த்தைகள் புரிகிற மாதிரி அவர் போட்டிருக்கிற அந்த குத்துப்பாட்டு கூட வார்த்தைகள்லாம் கிளியராக புரியுது. ஸோ உங்களுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் இதுக்கு முன்னாடி பிசாசுங்கிற படத்துக்கு போட்டிருக்காராம். இப்போ எல்லோரும் அவங்கவுங்க டைட்டில் கொடுத்துக்கிறாங்க. தயவு செஞ்சு இவருக்கு இசை பிசாசுன்னு டைட்டில் கொடுத்துறாதீங்க. முத்தையா சார் சொன்னார் தினத்தந்தி கூட மியூசிக் போடக்கூடியவர்னு. அது வந்து கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதனை பற்றி சொன்னது. அது ஏன்னா அது எம்எஸ்வி என்கிட்ட சொல்லியிருக்கார். அண்ட் ரொம்ப நல்ல விஷயம், பாட்டு எழுதி கொடுத்து அதுக்கு டியூன் போடுறது, அதுதான் மியூசிக். ஏன்னா எம்எஸ்வி என்கிட்ட ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, கண்ணதாசன் சொல்லுவாராம், நான் எழுதி கொடுக்குற பாட்டில் ஒரு டியூன் இருக்கும், அதை கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் இசையமைப்பாளரோட வேலைன்னு சொல்லுவாராம். ஸோ அதை அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். கங்க்ராச்சுலேஷன். அண்ட் சங்கர் அண்ட் சுரேஷ், ஒண்டர்ஃபுல் டீம். ஏன்னா வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும்போது மகேஷ், கணேஷ், அவங்க ஸ்வேதாமல் போன எனக்கு வயசாகிடுதுங்கிற ஃபீலிங் நிறைய வர ஆரம்பிச்சிது. ரொம்ப யங் டீமாக இருக்குது இதில். பட் பார்க்குறதுக்கு நான் தான் யங்கஸ்டாக இருக்கேன், அது வேறு விஷயம். பட் சச் அ லவ்லி டீம். இதில் வந்து இவங்க தான் டைரக்டர்னு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து தே கோஆப்ரேட்டட். அண்ட் இவங்க 2 பேருக்கு நான் என்ன பாராட்டு சொல்கிறேன்னா, ஒரு கலைஞன் எப்போது முழுமை அடைகிறான்னா, தான் எந்த ஒரு ரசனையில் வளர்ந்தானோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அதுதான் உண்மையான கலைஞன். அதை இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரசித்து பார்த்த தமிழ் சினிமாவுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணுங்கிற ஆசையில் இந்த புதுமையான அட்டம். சத்தியமாக இதை நான் தைரியமாக சொல்வேன், இட்ஸ் அ குட் மூவி. ஏன்னா யூஸ்வலாக அந்த ஆடியோ ரிலீஸில் படமே பார்க்காம பொதுவாக பேசிடுவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த இது வந்து அந்த மாதிரி இருந்தது, அந்த இது வந்து இப்படி இருந்ததுன்னே பேசுவாங்க. பட் நேற்று தான் நான் படம் பார்த்தேன். ஐ கேன் அஷ்யூர் த ப்ரெஸ் அண்ட் மீடியா வித் யுவர் சப்போர்ட் திஸ் வில் பி அ ஒண்டர்ஃபுல் பிக்சர். ஏன்னா யாரும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்டை டச் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய அங்கே வெளியில் சொன்னது, இன்டர்நெட்டுங்கிறது இன்றைக்கி நமக்கு அமுதமாக இல்லை விஷமானு தெரியாத லெவலில் இருக்கும். பல சமயங்களில் அது விஷமாக ஆயிருக்கு, எனக்கே ஆயிருக்கு, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. யாரோ அமிச்சதை நான் ஃபார்வேர்ட் பண்ணதுனால நான் தான் அமிச்சேன்னு சொல்லி பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க, நீங்கள்லாம் தான். பட் அதை அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இட் ஷுட் பி யூஸ் இன் அ ப்ராப்பர் வேங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அது டாக்குமெண்ட்ரி மாதிரியும் சொல்லலை, ஒரு த்ரில்லர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் ஒன்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் 2 ஸ்மார்ட் ஹீரோஸை பார்க்குறோம். அதுக்கே தமிழ் சினிமாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உங்களையும் சேர்த்து தான் மகேஷ், நீங்கள் சைடில் எங்கேயோ பார்க்குறீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதாவது சொல்லுவேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு 2 நல்ல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த ஹீரோஸை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு தமிழ் சினிமாவில். அதுவே ரொம்ப சந்தோஷம். அண்டு ஸ்வேதா மேனன் ஹஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப். ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஹர், பட் இந்த படத்தில் பார்த்த வரைக்கும் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் ஹர் பாடி லாங்குவேஜ். சுகன்யா ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். எங்கள் ட்ரூப் கௌஷிகா அண்ட் டெல்லி கணேஷ், எனக்கும் ரொம்ப பிடிச்ச ரோல். நம்ம லைஃப்பில் எங்கே போலீஸாக இருக்க போகிறோம், ஸோ கமிஷனர்னு எல்லாரையும் விரட்டுற ரோல் ஒன்று கொடுத்துறாரு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம். இட்ஸ் எ லவ்லி ஃபேமிலி, திஸ் ஹோல் ஃபேமிலி, தி இணையதளம் ஃபேமிலி இஸ் எ லவ்லி ஃபேமிலி. மை குட் ஃப்ரெண்ட் கார்த்திக் ஆன் த கேமரா, எவ்வளோ ஃப்ரெண்டு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் வில் பி மேட் அபவுட் தி எடிட்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹவ் நாட் மெட்டும் ஜாஸ்தி. இட்ஸ் எ வெரி குட் டீம். இந்த மாதிரி யங் டீம்ஸ் தான் இப்போ சக்சீட் ஆகுது. ஸோ குற்றம் 23 முடிச்சு வந்திருக்காங்க, அந்த மாதிரி டீம்ஸ் தான் இன்றைக்கி சக்சீட் ஆகுது. மேக் திஸ் அ சக்ஸஸ். ஏன்னா இந்த மெசேஜ் யங்ஸ்டர்ஸுக்கு போய் ரீச் பண்ணி ஆகணும். ஒரு சீட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் வந்து கண்டென்ட் பேஸ்ட் ஃபில்ம்ஸ் கண்டிப்பாக ஓடும், கண்டிப்பாக போய் மக்கள்கிட்டே சேரும் ஒரு நம்பிக்கையோட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிது. ஸோ சங்கர் அண்ட் சுரேஷ் சார், ஃபர்ஸ்ட்டாக வந்து போன வருஷம் ஏர்லி லாஸ்ட் இயர் வந்து அவங்கள மீட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து அவங்களோட பேஷன் ஃபார் சினிமா. வேறு ஃபீல்ட்ஸில் இருந்தாலும் அவ்வளோ சினிமா பற்றி விஷயங்கள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் ஆகலை. அப்புறம் உடனே அந்த சப்ஜெக்ட் கேட்கும்போது பண்ணலாமே, ஏன்னா ஆஸ் அ ஆக்டர் வந்து எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ இது ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அவங்க பண்ண ப்ரொடக்ஷன் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து உன்னை போல் ஒருவனில் கமல் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒரு எப்படி சொல்கிறது பயங்கரமான ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ரிசர்ச் அவங்க பண்ணியிருந்தாங்க.
அண்ட் இப்போ சைபர் கிரைம் பற்றி நம்ம பேசும்போது இது வந்து ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நான் படிச்சிருந்தேன். பட் அது டெக்னாலஜிக்கலி எப்படி ஒரு சைபர் கிரைம் யூனிட் வந்து குற்றவாளியை பிடிக்க முடியும், நிறையா கேள்விகள் இருந்தது. ஸோ அங்கே தான் சங்கர் சாரோடைய பேஸ், அவருடைய நெட்வொர்க்கிங், அவருடைய ஹேக்கிங், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன். அது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு நல்ல லேர்னிங் ப்ராசஸ் இருந்தது. அண்ட் உண்மையிலேயே சங்கர் அண்ட் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இந்த படத்தில் சூஸ் பண்ணாங்க. ஒரு ஆக்டரோட பொட்டென்ஷியல் புரிஞ்சுக்கிட்டு அவரோட திறமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. தட் இஸ் அமேசிங். ஐ எம் ஸோ லக்கி தட் ஐ ஹவ் காட் யூ. முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குனர்கள் சங்கர் அண்ட் சுரேஷ். அதில் சுரேஷ் வந்து கேஆர்ஜி கோபிநாத் அவருடைய பையன். எங்களோட நான் தான் அதிகமாக பழகியவர் கேஆர்ஜி. அவர் திரைப்படத்துறையில் இருக்கும்போது எவ்வளவு உற்சாகமாக என்னென்ன செய்யணும்னு அந்த உடம்பை வச்சுக்கிட்டு கம்பெனியாக போய் அலைஞ்சிருக்கிறோம். அது சிவாஜிக்கு செவாலியர் விழா எடுக்கிற போதெல்லாம் நான் அவரோடைய பணியாற்றுகிற நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதேபோல் கோபிநாத் அவர்கள் நல்ல தயாரிப்பாளர். அந்த வழியில் நம்முடைய சுரேஷ் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே சுரேஷை திரையுலகத்தின் சார்பில் வருக வருக என்று வாரிசாக வாழ்த்தி வரவேற்போம். அதேபோல் சங்கர் அவர்கள் அபுதாபியில் பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியிலேருந்து அவர் வந்திருக்காரு. ஆனால் நம்முடைய இவர் சொன்னார், 2 பேருக்கும் சினிமாவில் அவ்வளவு ஆசை சார், அவ்வளவு ஆர்வம் சார்னு சொன்னார். ஆகவே படிக்கிற படிப்பாளிகள் தான் அவர்கள் படைப்பாளிகளாக ஆவார்கள். இப்போ நம்ம மரபின் மைந்தனுடைய நாவல்களை படித்து அவருடைய படைப்பை படித்தா நான் ஒரு எழுத்தாளனாக ஆக முடியும். ஆகவே படித்தவர்கள், அதை போல இவர்கள் படம் பார்த்த ரசிகர்கள், நிச்சயமாக இந்த ரசிகர்கள் சிறந்த இயக்குனராக வருவார்கள். பார்த்து 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 பழகி ரசிகராக இருக்கிறவங்களுக்கு ரசிகர் இடத்துல என்ன வேணும் என்பது தெரியும். ஆகவே அதுதான் அவர்கள் படித்த படிப்பு, அதுதான் அவர்களுக்கு அது இன்ஸ்டியூட். வேறு இன்ஸ்டியூட்லேயும் போய் படிக்கலை. இந்த படித்த படங்களை வச்சு தான் அவர் இன்ஸ்டியூட்டாக படம் விட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுடைய வெற்றிக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லுவேன். நம்முடைய மணிரத்னம் சார் எந்த டைரக்டர்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சதில்லை. அவரும் திரைத்துறையை சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். படித்து இன்றைக்கு உலகம் புகழும் டைரக்டராக மணிரத்னம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து அடிக்கடி இங்கே நான் உங்களுடைய விழாவிலேயே என்னை கிருஷ்ணன் பஞ்சி போல் நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தினேன். இன்றைக்கி கிருஷ்ணன் பஞ்சி போன்று நான் அவர்களை பார்க்கிறேன். அதில் இங்கே 2 பேருக்கும் ஈகோ வராது அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக வராது. கிருஷ்ணன் பஞ்சில் வந்து கிருஷ்ணன் பேசவே மாட்டார். அந்த கிருஷ்ணன் பேசாததெல்லாம் சேர்த்து பஞ்சு சார் பேசுவார். அநேகமாக கிருஷ்ணன் பஞ்சில் பஞ்சு சார்கிட்ட திட்டு வாங்காத நடிகர் நடிகைகளே இல்லை. அதன் மூலமாகத்தான் சிவாஜி அவர்களெல்லாம் அறிமுகமானார்கள்னா அது கிருஷ்ணன் பஞ்சி சார் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அப்படி கிருஷ்ணன் பஞ்சி தமிழகத்தினுடைய திரைப்படத்துறைகளை சிறந்த இயக்குனராக, இந்தி படங்களையும் செய்கிற இயக்குநர்களாக கிருஷ்ணன் பஞ்சி அவர்கள் வாழ்ந்தார்கள், இயக்கினார்கள். அந்த இரட்டையர்கள் வெற்றி பெற்ற வெற்றியைப் போல நம்முடைய சங்கர் சுரேஷ் இரட்டையர்களாக வெற்றி பெற வேண்டும் என்று நல்ல கைதட்டி மனமாற வாழ்த்துக்கள், பாராட்டுங்கள். ஆக்சுவலி நான் வந்து YG மகேந்திரன் அங்கிளோட ட்ரூப் மெம்பர். நாங்கள் வந்து சுதேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு டைலாக் வரும், டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறி இருக்குது, நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம், ஆனால் நிம்மதியாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மூவியில் நம்ம டைரக்டர்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ எங்கள் டீம் வந்து எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ தேங்க்யூ. கணேஷ் வெங்கட்ராமன் நண்பர், சும்மா கடக்குன்னு போலீஸ் ஆஃபீஸராக சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த வீர நடை மாதிரி இந்த படமும் ஒரு வெற்றி நடை போட்டோம். நண்பர் மகேஷ், அவரோட டைமிங் சென்ஸு அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சங்கர் சார், மகேஷ் சார் அண்ட் ஆஸ் வெல் நிக்கில் அண்ட் SPM சார் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பங்காற்றி இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், கணேஷுக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதத்திலும் ஐயமில்லை. கணேஷ் எனக்கு ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகளாக தெரியும். கடின உழைப்பாளி, very dedicated. I promise you, Ganesh, all this hard work is going to pay off one day. And very soon too. And அதற்கான ஒரு தளமாக இணையதளம் இருக்கும் என்று நான் நிஜமாகவே நம்புகிறேன். தமிழ் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு நல்ல படத்தையும், எந்த ஒரு நல்ல படைப்பையும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதே இல்லை.
அது எவ்வளவு சிறிய படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் பட்சத்தில், அது ஒரு நல்ல படைப்பாக இருக்கும் பட்சத்தில், தமிழ் ஊடகங்களைப் போல் ஒரு படத்தை கொண்டாடக்கூடிய ஒரு ஊடகம் இந்தியாவிலேயே வேறு எங்கும் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ் ஊடகங்கள் நிச்சயமாக இந்த படத்தை கண்டுகொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், அதற்கான அனைத்து தகுதிகளும் இந்த படத்தில் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். ட்ரெய்லரை பார்த்துவிட்ட பின்னால் அருள் கரளிக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பங்காற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.